ஈரோட்டில் பெண் ஒருவரை கல்லால் தாக்கி கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்து வாழை தோப்புக்குள் புதைத்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட ரகசிய காதலன் சிக்கியது எப்படி? திருமணமாகி தத்தமது இணையரில்லாத சூழலில் ரகசிய காதலில் ஈடுபட்ட இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் ஓர் உயிர் பறிபோயுள்ளது. ரகசியமாக பழகி வருவதற்கு எண்டு கார்டு போட்டுவிட்டு ஊரறிய கணவன் மனைவியாக உலாவர ஆசைப்பட்டு பெண் நெருக்கடி கொடுத்துள்ளார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த இளைஞர் சதித்திட்டம் தீட்டி ரகசிய காதலியை தீர்த்து கட்டியுள்ளார். நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கெட்டிசெவியூர் சாந்திபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்குமார். இவர் பாறைக்காடு பகுதியில் உள்ள தனது சொந்த நிலத்தில் வாழை விவசாயம் செய்து வந்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று அந்த வாழைத்தோப்புக்கு காளான் தேடி அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சென்றுள்ளார். காளானை தேடிய போது அவரின் கண்ணில் வாழை இலையை அறுக்க பயன்படுத்திய சிறிய கத்தி ஒன்று தென்பட்டுள்ளது. அந்த கத்தியில் இரத்தக்கரை இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் சிறுவலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கத்தியை கைப்பற்றி உள்ளனர். பின்னர் அங்கு வேறு ஏதும் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்துள்ளனர். அதில் வாழைத்தோப்புக்குள் குழி தோண்டி மூடப்பட்டதை பார்த்துள்ளனர். இதையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் சற்றும் தாமதிக்காமல் அந்த இடத்தை தோண்டி பார்த்துள்ளனர். உள்ளே ஆடைகளின்றி நிர்வாண நிலையில் பெண்ணின் உடல் புதைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் பெண்ணின் அடையாளம் தெரியாமல் போலீசார் குழம்பி போயுள்ளனர். இதற்கிடையில் ஆப்பக்கடல் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான சோனியா என்ற பெண்ணை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் கடந்த வியாழக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையறிந்த போலீசார் புகார் கொடுத்த பெண்ணின் தாயாரை வரவழைத்து போட்டோ மற்றும் உடலை காண்பித்தனர். அதில் அவர்தான் காணாமல் போன சோனியா என்பதை உறுதி செய்தனர். பெண்ணின் அடையாளம் தெரிந்ததும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சோனியாவின் போன் ஹிஸ்டரியை எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வாழைத்தோப்பு உரிமையாளரான மோகன்குமாருடன் சோனியா அடிக்கடி பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. சோனியாவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவரின் கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்துள்ளார். மோகனுக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாததால் தம்பதியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரின் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இதையடுத்து புதுக்கரை புதூர் பகுதியில் உள்ள கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் மோகன்குமார் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அந்த கம்பெனியில் பல ஆண்டுகளாக சோனியாவும் பணியாற்றி வந்துள்ளார். ஒரே கம்பெனியில் பணியாற்றிய இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் சோனியா தன்னை 2வது திருமணம் செய்து கொள்ளுமாறு மோகன்குமாருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். திருமணம் செய்ய மறுத்தால் ரகசிய உறவை அம்பலப்படுத்துவேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோகன்குமார் சோனியாவை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவில் வழக்கமாக சந்திக்கும் வாழைத்தோப்பு பகுதிக்கு வரவழைத்துள்ளார். ஆபத்தை உணராமல் அந்த பெண்ணும் அவரை நம்பி அங்கு சென்றுள்ளார். மீண்டும் திருமண பேச்சை எடுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் கடும் கோபம் கொண்ட மோகன்குமார் திடீரென சோனியாவின் தலையில் கல்லால் தாக்கியுள்ளார். அதில் அவர் நிலை குலைந்ததும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சோனியாவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தடயங்களை மறைக்க சோனியாவின் போன் மற்றும் ஆடைகளை அருகில் உள்ள கீழ்பவானி வாய்க்காலில் வீசியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் வெள்ளிக்கிழமை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட போது எதுவும் நடக்காதது போன்று அங்கேயே மோகன்குமார் சுற்றி வந்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தன்னை 2வது திருமணம் செய்ய வற்புறுத்திய பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்த ரகசிய காதலன் உடலை வாழைத்தோப்புக்குள் புதைத்தது
கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.